மகனே, மகளே, நீ ஒரே ஒரு தேவையோடு என்னிடம் வரவில்லை. 3 சுமைகளோடு வந்திருக்கிறாய். கடன் சுமை, வேலையில்லாத கவலை, திருமணம் தாமதமான வலி. நீ மனிதர்களிடம் சிரித்தாலும் உன் உள்ளம் இரவில் அழுகிறது. இன்று கேள், நான் உன் சுமைகளை எண்ணிப் பார்க்கும் தேவன் அல்ல. நான் உன் சுமைகளை தூக்கி எறியும் தேவன். கடன் உன் அடையாளம் அல்ல. மகனே, கடன் உன் பெயர் அல்ல. கடன் உன் எதிர்காலம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. நீ உன்னை இப்படி சொல்கிறாய், நான் எப்போதும் கடனில்தான். ஆனால் நான் சொல்கிறேன், நீ கடனுக்காக உருவாக்கப்படவில்லை, ஆசீர்வாதத்திற்காக உருவாக்கப்பட்டவன். கடன் எப்படி சங்கிலியாகிறது? கடன் உன் பணத்தை மட்டும் கட்டி போடவில்லை, உன் தூக்கத்தையும் உன் சமாதானத்தையும் உன் ஜெபத்தையும் கட்டி போட்டிருக்கிறது. ஆனால் கேள், சங்கிலி எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் என் நாமம் அதைவிட வலிமையானது. கடன் நீங்க நான் உன்னோடு ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மகன் மகளின் கடன் சங்கிலிகளை உடைக்கிறேன். தவறான வழிகளில் வந்த கடன் நிற்கட்டும், வட்டி சுமை முறியட்டும், பணம் வெளியே போகும் கதவுகள் அடைக்கப்படட்டும். இன்று முதல் இழப்பு நிற்கட்டும், மீட்பு ஆரம்பிக்கட்டும். என் நாமத்தில் ஆமேன். வேலையில்லாத நிலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மகளே, நீ வேலைக்காக விண்ணப்பம் அனுப்பினாய், பதிலில்லை. நீ முயற்சி செய்தாய், பலனில்லை. ஆனால் கேள், நான் உன் முயற்சியை மறந்த தேவனல்ல. உண்மையை சொல்கிறேன், வேலை உன்னை நடத்தவில்லை, நான் உன்னை நடத்துகிறேன். வேலை கதவை மனிதன் மூடலாம், ஆனால் வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். நீ வேலையில்லாதவன் அல்ல, நீ தயாராகிக் கொண்டிருப்பவன். உன் வேலை தாமதமான காரணம். சில வேலைகள் உனக்கு சம்பளம் தரலாம், ஆனால் உன் வாழ்க்கையை அழித்திருக்கும். அதனால் நான் சில கதவுகளை மூடினேன், உன்னை காப்பாற்ற. தாமதம் நிராகரிப்பல்ல, அது பாதுகாப்பு. வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மகன் மகளுக்காக சரியான வேலை வாய்ப்பை திறக்கிறேன். அவமானமில்லாத வேலை, சமாதானம் தரும் வேலை, முன்னேற்றம் தரும் வேலை. இன்று முதல் சிவிக்கு பதில் வரும், இன்டர்வியூவுக்கு அழைப்பு வரும், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் வரும். என் நாமத்தில் ஆமேன். திருமணம் தாமதம் உன் மதிப்பை தீர்மானிக்காது. மகளே, நீ கல்யாணமாகாததால் குறைவானவள் அல்ல. மகனே, நீ இன்னும் திருமணமாகாததால் தோல்வியாளன் அல்ல. மனிதர்கள் கேட்கிறார்கள், இன்னும் கல்யாணமாகலையா? ஆனால் நான் கேட்கிறேன், நீ தயாரானாயா? நான் அவசரப்படுத்துவதில்லை. அவசரத்தில் நடந்த திருமணம் பலரை அழ வைத்திருக்கிறது. ஆனால் என் நேரத்தில் நடந்த திருமணம் ஆயுள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ தனிமையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். உன் கண்ணீரை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். உனக்காக நான் ஒருவரை தயார்படுத்துகிறேன். நீ என்னிடம் ஜெபிக்கும்போது நான் அங்கே வேலை செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒருவரை நான் விலக்குகிறேன். உன் ஆத்துமாவுக்கு பொருந்தும் ஒருவரை நான் தயார்படுத்துகிறேன். திருமணத்திற்காக ஜெபம். அப்பா, இந்த மகன் மகளின் திருமண பாதையை ஆசீர்வதிக்கிறேன். தடைபட்ட பேச்சுகள் திறக்கட்டும், முடங்கிய வரங்கள் நகரட்டும், சரியான இணை சரியான நேரத்தில் வரட்டும். இன்று முதல் அவமானம் அல்ல, ஆனந்தம், கண்ணீர் அல்ல, சாட்சி. என் நாமத்தில் ஆமேன். இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். மகனே, மகளே, நீ ஒரே நேரத்தில் 3 போராட்டத்தில் இருந்தாலும் நான் ஒரே நேரத்தில் 3 வெற்றியை தயார் செய்கிறேன். கடன் விடுதலை, வேலை ஆசீர்வாதம், திருமண ஆனந்தம். நீ அழுத நாட்கள் முடிகிறது, சாட்சி சொல்லும் நாட்கள் தொடங்குகிறது. நான் உன்னை மறந்துவிடவில்லை. மகனே, மகளே, நீ நினைக்கிறாய், நான் மறக்கப்பட்டேன் என்று. ஆனால் உண்மையை கேள், நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ மறைவில் தயார் செய்யப்படுகிறவன். மனிதர்கள் உன்னை கணக்கில் வைக்கவில்லை, ஆனால் நான் உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 4. கடன் ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது? ஆன்மீக காரணம். கடன் எப்போதும் பணத்தால் மட்டும் வருவதில்லை. அது சில நேரங்களில் பயம், அவசரம், ஒப்பீடு இவற்றிலிருந்து வருகிறது. நீ பார்த்தாய், நீ ஒப்பிட்டாய்,
நீ அவசரப்பட்டாய், பிறகு கடன் வந்தது. ஆனால் கேள், நான் குற்றம் சொல்லவில்லை, நான் விடுதலை தர வந்திருக்கிறேன். கடன் நிலைத்திருக்கும் 3 கதவுகள். 1. அச்சத்தின் கதவு. நாளை என்னாகுமோ என்ற பயம். அச்சம் நல்ல தீர்மானங்களை அழிக்கிறது. 2. அவசரத்தின் கதவு. ஜெபிக்காமல் எடுத்த முடிவுகள் வட்டியாக மாறும். 3. ஒப்பீட்டின் கதவு. அவன் வைத்திருக்கிறான், நான் ஏன் இல்லை? ஒப்பீடு சமாதானத்தை திருடும். இன்று நான் சொல்கிறேன், இந்த 3 கதவுகளையும் மூடு. கடன் கதவுகள் மூட ஜெபம். அப்பா, இந்த மகன் மகளின் வாழ்க்கையில் பயம், அவசரம், ஒப்பீடு இவைகளின் அதிகாரத்தை உடைக்கிறேன். இன்று முதல் தேவையில்லாத செலவுகள் நிற்கட்டும், அதிக செலவுகள் கட்டுப்படட்டும், பண ஞானம் வெளிப்படட்டும். என் நாமத்தில் ஆமேன். 5. வேலை கிடைக்காதது உன் திறமையில்லாமை அல்ல. மகளே, நீ பலரை விட திறமைசாலி, ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது உன் குறை அல்ல. நான் உனக்கு சொல்லும் உண்மை. சில வேலைகள் உன் திறமையை பயன்படுத்தும், சில வேலைகள் உன் அழைப்பை பயன்படுத்தும். நான் உன் அழைப்பை வீணாக்கும் வேலைக்கு உன்னை அனுப்பவில்லை. தாமதத்தின் ஆழமான அர்த்தம். நான் உனக்கு வேலை கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில் உன் குணம் உடைந்திருக்கும். அதனால் நான் உன் திறமையை வளர்த்தேன், உன் மனதை வலிமைப்படுத்தினேன். நீ காத்த காலம் வீணல்ல. கீ, உன் வேலை திறக்கும் தீர்க்கதரிசன வார்த்தை. மகனே, நீ நினைக்கிறாய், ஒரு வேலை மட்டும் கிடைத்தால் போதும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு வேலை அல்ல, ஒரு பாதை திறக்கிறது. வேலை கதவு திறக்க ஜெபம். அப்பா, இந்த மகன் மகளின் பெயரை நான் அழைக்கிறேன். மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் வெளிப்படட்டும், அறியாத நபர்கள் தொடர்பு கொள்ளட்டும், புதிய துறைகள் திறக்கட்டும். இன்று முதல் சாரி என்ற பதில் நிற்கட்டும், செலக்டட் என்ற செய்தி வரட்டும். என் நாமத்தில் ஆமேன். 6. திருமணம் தாமதம் ஒரு மறைமுக ஆசீர்வாதம். மகளே, நீ எனக்கென்ன குறை என்று கேட்டாய். உனக்கு குறை இல்லை, நீ குறைவானவள் அல்ல. சில சீக்கிரம் திருமணமாகி இன்று விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் நீ சரியானவருக்காக காக்கப்படுகிறாய். புரோக்கன் ஹார்ட், நான் உன்னை தவறானவரிடமிருந்து காப்பாற்றினேன். நீ விரும்பிய ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்திருந்தால் நீ இன்று உடைந்திருப்பாய். அதனால் நான் உன்னை அழ வைத்தேன், ஆனால் உன் வாழ்க்கையை காப்பாற்றினேன். ரோஸ், உன் பெயரை நான் மறக்கவில்லை. உன் திருமண நாள் என் காலண்டரில் இருக்கிறது. திருமணச் சங்கிலி முறிய ஜெபம். அப்பா, இந்த மகன் மகளின் திருமண தாமதத்திற்கு காரணமான அனைத்து தடைகளையும் நீக்குகிறேன். பயம் போகட்டும், அவமானம் போகட்டும், தவறான வார்த்தைகள் மௌனமாகட்டும். இன்று முதல் நல்ல செய்தி ஆரம்பிக்கட்டும், மகிழ்ச்சி வீட்டில் நுழையட்டும். என் நாமத்தில் ஆமேன். ரெயின்போ, நான் உனக்கு உறுதி கொடுக்கிறேன். நீ 3 பிரச்சனைகளுக்காக ஜெபித்தாய். நான் 3க்கும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறேன். கடன் குறையும், வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும். நேரம் வேறாக இருக்கலாம், ஆனால் முடிவு ஒரேது: வெற்றி.